கடந்த எத்தனை ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் இருந்திருக்குது. சொன்னதை செய்தாங்க, சொல்லாது செய்த அரசு தான் அம்மா அரசு. அதனால் அம்மாவை தொடர்ந்த ஒரு மாணவராக, அம்மாவை பின்தொடர்ந்த ஒரு ஒரு பொதுச்செயலாளர் இன்றைக்கு நம்ம கிடைச்சிருக்காரு. எளிமையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். கண்டிப்பாக அம்மா கிட்டேருந்து தயாரானவர், புரட்சித் தலைவர்கிட்ட வளர்ந்தவர், 100% சொன்னதை நிறைவேற்ற முதலமைச்சராக இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொன்றும் அவர் தூங்க மாட்டார். பகல் இரவு பார்க்காம கடினமாக உழைக்கக்கூடியவர், தினமும் திட்டங்களை தீட்டக்கூடியவர், சின்ன விஷயத்தை கூட தள்ளி போட மாட்டார். தொண்டனை கூட, ஒரு சாதாரண தொண்டனை கூட கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு தலைவன் இருக்கானா இந்தியாவில், அது புரட்சி தமிழர் எடப்பாடி மட்டும்தான் எனக்கு தோணுது. நான் பார்த்த பாறையில் அது நான் ஏதோ என் கட்சியில் இருக்கிற எங்கள் பொதுச்செயலாளர் உயர்த்தி பேசணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது. உழைப்பாளி அவர், நேரங்காலங்க பார்க்காத உழைப்பார். அவர் என்ன இன்னும் கூடுதலாக நேரம் கொடுத்தாலும் அதுக்கும் சேர்த்து உழைப்பார். அப்படி ஒரு நன்மதிப்பை பெற்ற, மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஒரு முன்னாள் முதலமைச்சராக. நாளைக்கு திமுக அவருடைய இமேஜ் அசோசியேஷன் பண்ற மாதிரி பாதம் தாங்கி பழனிசாமி, 10 தொகுதி பழனிசாமி, நிறைய விஷயங்கள் அவரை ட்ரால் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்க? இல்லை, அதாவது திமுக குற்றச்சாட்டு சொல்றதுனாங்க வேலை.